ராம்க்கு சின்ன வயசுல இருந்தே சினிமா பிடிக்காம இருக்கும். ஆனா பெரியவன் ஒரு டைரக்டர் ஆகி இருப்பான். இப்ப சத்யா ராம் கிட்ட நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், நீ சீக்கிரமா ரெடியா இருக்கணும்னு டயத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு போறாங்க. சத்யா வந்துட்டு போறதை பார்த்து ராமோட மாமா திட்டுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வாங்க எல்லாரும் போய் மாடல ஜாலியா சரக்கு போடலான்னு சொல்றாங்க. அப்ப ராமோட ஃப்ரெண்ட்ஸ் மாமா கிட்ட உங்களுக்கு லவ் ஸ்டோரியே இல்லையா, உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அதான் என்னோட லாஸ்ட் லவ்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா ராம் சின்ன வயசா இருக்கிறப்போ அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அங்க ராமோட தாத்தா அவன் வேற ஜாதியில பிறந்தவன், அவனெல்லாம் வீட்டுல சேர்த்துக்க முடியாது, அவனை விட்டுட்டு வராத மாதிரி இருந்தா நீ வீட்டுக்கு வரலன்னா நீ வீட்டு விட்டு வெளில போயிடுன்னு சொல்லுவாரு. உடனே ராமோட மாமாவும் வீட்டை விட்டு வெளில வந்துருவாரு ராமுக்காக. இதை கேட்டுட்டு இருக்க ராம் எமோஷனல் ஆகி மாமா வந்து கட்டுப்பிடிக்கும். அடுத்த நாள் சத்யா ராம வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அது என்னன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கும். இதை பார்த்து ராம் ஷாக் ஆகி சத்யா தனியா கூட்டு போய் எனக்கு சினிமானாலே பிடிக்காது, என்னையே இதுல கோத்து வரேன்னு கேட்பாங்க. எனக்காக நீ கொஞ்ச நாள் மட்டும் இதுல ஒர்க் பண்ணுன்னு கேட்பா. அதனால ராமும் சரி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி சம்மதிப்பான். ஒரு நாள் சத்யா ராமும் ஷாப்பிங் போறாங்க. போயிட்டு வரவல்ல ரொம்ப மழையா இருக்கும். தூரத்துல இருந்து யாரையும் ஒருத்தர் பார்த்து பயந்து அங்கேயே மயக்க முடியல மாதிரி போவான். காப்பாத்தலன்னு சத்யா போவா. அவளையும் கார் அடிச்சு அங்கேயே அவளும் கீழே விழுந்துருவா. சத்யாவோட உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராம் சத்யா பக்கத்திலேயே படுத்திருக்கான். அப்பதான் பழசெல்லாம் நினைச்சு பாக்குறான். ஆக்சுவலா ராமோட அம்மா ஒரு டான்ஸரா இருப்பாங்க. அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்போ ஒரு முறை மயக்க போட்டு விழுந்துருவாங்க. செக் பண்ணி பார்த்தா அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்றாங்க, என்னாலாம் பாத்துக்க முடியாது, இப்படி இது குழந்தைய கிடைச்சிரு, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு ராமோட அம்மா ஏற்கனவே ஒரு முறை ஏமாந்துட்டேன், இந்த மாதிரி நான் ஏமாற மாட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைய பெத்துக்கிறாங்க. ராம அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அப்பாவுக்கு ராம பார்த்தாலே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ராமும் வளர ஆரம்பிக்கிறான். அவனுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்குது. ராமோட ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குது. அதுல ராம் எஜுகேஷன்லயும் மத்த எல்லா ப்ரோக்ராம்லயும் அவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறான். அப்ப ஸ்டேஜ்ல அவனோட பேரண்ட்ஸை கூப்பிடுறாங்க. ராமோட அம்மா மட்டும் தான் அங்க வருவாங்க. அப்பா வரலன்னு கேக்குறாங்க. உடனே எங்க அப்பா டைரக்டர் கௌதம் தான், அவருக்கு நீ நிறைய வேலை இருக்கிறதுல வர முடியலன்னு சொல்றான். அதே ஃபங்க்ஷனுக்கு ராமோட அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த பையன் எல்லாத்தையும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயம் ஆனாலும் தெரிஞ்சா உன் டைரக்டர் கனவுல நாசமாயிடும், சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருன்னு சொல்லி அந்த ஆள் அங்க இருந்து போயிடுறான். இதெல்லாம் கேட்டு கோவத்தை ராமோட அப்பா வீட்டுக்கு வந்து ராம கொல்ல ட்ரை பண்றாரு. அப்ப அவங்க அம்மா வந்து காப்பாத்திடுறாங்க. இனிமே உன் மூச்சிலே முடிக்க போட நானே போய் இந்த வீட்டு விட்டு போயிடுன்னு சொல்லி அவங்க வீட்டு விட்டு போயிடுவாங்க. வீட்டு விட்டு போன கொஞ்ச நாளே ராமோட அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ராம அவங்க மாமா வளர்க்க ஆரம்பிப்பாரு. சத்யாவுக்கு மயக்க தெரிஞ்சிருது. ராம் ராம்னு கூப்பிடுறாங்க.